வணக்கம் நண்பர்களே. பெண்களின் மனத அந்த பிரம்மனாலும் புரிஞ்சுக்க முடியாது. இந்த டயலாக நம்ம பல வருஷமா சினிமாவிலயும் நிஜ வாழ்க்கையிலயும் கேட்டுட்டு வரோம். ஒரு பொண்ணு எப்ப கோபப்படுவா, எப்போ சந்தோஷப்படுவா, அவங்க மனசுல நிஜமா என்னதான் ஓடிட்டு இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது உலகத்திலேயே கஷ்டமான விஷயம்னு பசங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா சைக்காலஜி என்ன சொல்லுது தெரியுமா? இது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். பெண்களோட மனச புரிஞ்சுக்கிறது கஷ்டம் கிடையாது. ஆனா ஆண்களோட மூளை வேலை செய்யற விதமும் பெண்களோட மூளை வேலை செய்யற விதமும் வேற வேற. டிஃப்ரெண்ட் வயரிங் அப்படின்னு சயின்ஸ்ல சொல்லுவாங்க. நீங்க ஒரு ஆணோட லாஜிக்க வச்சு ஒரு பெண்ணோட இமோஷனை புரிஞ்சிக்க ட்ரை பண்றீங்க. அங்கதான் பெரிய பிரச்சனையே ஆரம்பிக்குது. இன்னைக்கு நான் சொல்ல போற இந்த 5 உளவியல் ரகசியங்களை நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உங்க காதலியோ, மனைவியோ, தோழியோ அவங்க மனசுல உள்ளத அவங்க சொல்லாமலேயே உங்களால துல்லியமா கண்டுபிடிக்க முடியும். அவங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். எப்படி என்ன இவ்ளோ கரெக்டா புரிஞ்சுக்கிறாருன்னு. வாங்க, அது என்னன்னு டீப்பா பார்க்கலாம். முதல் ரகசியம், லிசனிங் வெர்சஸ் ஃபிக்சிங். பசங்க பண்ற முதல் பெரிய தப்பு இதுதான். ஆண்களோட மூளை எப்பவுமே ப்ராப்ளம் சால்விங் மோட்ல தான் இருக்கும். ஒரு பிரச்சனைனா அதுக்கு என்ன தீர்வுன்னு உடனே லாஜிக்கா யோசிக்கும். ஆனா பொண்ணுங்க அப்படி கிடையாது. அவங்க இமோஷனல் வேலிடேஷன், அதாவது உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கணும்னு நினைப்பாங்க. ஒரு பிராக்டிக்கலான உதாரணம் சொல்றேன். உங்க பார்ட்னர் காலேஜ்ல இருந்தோ ஆஃபீஸ்ல இருந்தோ ரொம்ப சோகமா வராங்க. இன்னைக்கு ஆஃபீஸ்ல என் மேனேஜர் என்ன ரொம்ப திட்டிட்டாரு, என் ஃப்ரெண்ட் என்ன இப்படி சொல்லான்னு உங்ககிட்ட புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க? சரி விடு, நாளைக்கு அந்த மேனேஜர் கிட்ட இப்படி பேசு, அந்த வேலையை இப்படி மாத்தி செய்யின்னு அட்வைஸ் பண்ணுவீங்க. இல்லனா சரி விடு விடு நான் பாத்துக்கிறேன்னு பிரச்சனைய சால்வ் பண்ண ட்ரை பண்ணுவீங்க. ஆனா அடுத்த செகண்ட் அவங்க உங்கிட்ட வந்து சொன்னேன் பாரு, என்ன செருப்பால் அடிக்கணும்னு கோபப்பட்டு போயிடுவாங்க. உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. அவ பிரச்சனைக்கு சொல்யூஷன் தானடா சொன்னேன், ஏன் கோபப்படுறான்னு தோணும். சைக்காலஜி உண்மை என்னன்னா, அவங்க உங்ககிட்ட தீர்வு தேடி வரல. அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு நல்லாவே தெரியும். அந்த நேரத்துல அவங்க கஷ்டத்தை ஷேர் பண்ணிக்க ஒரு ஆறுதலான ஆள் தேவை. நீங்க அவங்க கைய பிடிச்சிட்டு, அச்சச்சோ அப்படியா, அந்த மேனேஜர் பண்ணது தப்புதான், உனக்கு எவ்ளோ கஷ்டமா இருந்திருக்கும் அப்படின்னு அவங்க உணர்வுகளை ஆமோதிக்கணும். வேலிடேஷன். இத பண்ணீங்கன்னா அவங்க மனசுல உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஹீரோ இடம் கிடைக்கும். ரெண்டாவது முக்கியமான ரகசியம், கம்யூனிகேஷன். ஆண்களோட பேச்சு ரிப்போர்ட் டாக், அதாவது தகவல்களை பரிமாறிக்க மட்டுமே பேசுவாங்க. ஆனா பெண்களோட பேச்சு ராப்போர்ட் டாக், அதாவது உறவை பிணைப்ப வளர்க்க பேசுவாங்க. ஒரு பொண்ணு உங்ககிட்ட ஒன்னும் இல்ல அப்படின்னு சொன்னா அதுக்கு நிஜமாவே ஒன்னும் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. நான் கஷ்டத்துல இருக்கேன், என் வார்த்தைய நம்பாம என் கண்ணை பார்த்து என்ன பிரச்சனைன்னு நீயா கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? நீங்க ஒரு பொண்ணுகிட்ட பேசும்போது அவங்க என்ன வார்த்தை சொல்றாங்கன்னு மட்டும் கவனிக்காதீங்க. அந்த வார்த்தைக்கு பின்னாடி உள்ள சப்டெக்ஸ்ட் என்னன்னு கவனிக்கணும். உதாரணமா, நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கூடவே போன்னு அவங்க சொன்னா அவங்க நிஜமா உங்களை ஃப்ரெண்ட்ஸ் கூட போக சொல்லல. நீ ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கற டைமை விட எனக்கு கொஞ்சமாவது டைம் கொடுன்னு சொல்லாம சொல்றாங்க. அவங்க நேரடியா தங்கள் தேவைகளை கேட்பதை விட அதை நீங்களாகவே புரிஞ்சு கொள்ளணும்னு சைக்கலாஜிக்கலா எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா கேட்டு வாங்குற அன்பை விட அவங்களா புரிஞ்சுகிட்டு தர்ற அன்புக்கு மதிப்பு அதிகம்னு பொண்ணுங்க மூளை நம்புது. மூணாவது சீக்ரெட், மைக்ரோ மொமெண்ட்ஸ், அதாவது சின்ன சின்ன விஷயங்கள். பசங்க என்ன நினைப்பாங்கன்னா, ஒரு பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணணும்னா மாசத்துல ஒரு நாள் பெரிய கிஃப்ட் வாங்கி தரணும், அவங்க பர்த்டேக்கு விலையுயர்ந்த நெக்லஸ் வாங்கி தரணும்னு நினைப்பாங்க. ஆனா சைக்காலஜி என்ன சொல்லுதுன்னா, பெண்களுக்கு பெரிய விஷயங்களை விட கன்சிஸ்டன்சி, அதாவது தொடர்ச்சி ரொம்ப முக்கியம். நீங்க அவங்க பர்த்டேக்கு 10,000 ரூபாய்க்கு ஒரு கிஃப்ட் வாங்கி தர்றதை விட சாதாரண ஒரு நாள்ல அவங்க கொஞ்சமா இரும்பும்போது தண்ணி குடிக்கிறியான்னு நீங்க காட்டுற அந்த சின்ன அக்கறை இருக்கு பாருங்க, அது அவங்க மூளையில மிகப்பெரிய இமோஷனல் பாண்டிங்க உருவாக்கும். அவங்க எப்போதோ சாதாரணமா சொன்ன ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கிட்டு ஒரு வாரம் கழிச்சு நீங்க அதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா, அடடா என் சின்ன சின்ன விஷயங்களை கூட இவரு நோட் பண்றாரேன்னு அவங்க மனசு அப்படியே உருகிடும். பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தடவை தர்ற 100 மார்க்கை விட தினமும் தர்ற 1 மார்க்குக்கு தான் அதிக வேல்யூ. நான்காவது சைக்காலஜி ட்ரிக், டெஸ்டிங் ஃபார் செக்யூரிட்டி. நிறைய பசங்களுக்கு ஒரு கடுப்பான விஷயம் நடக்கும். சம்பந்தமே இல்லாம அந்த பொண்ணு உங்ககிட்ட வந்து, நான் கருப்பா இருக்கேனா, நான் குண்டாயிட்டேனா, ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆகிட்டா நீ வேற கல்யாணம் பண்ணிப்பியான்னு சம்பந்தமே இல்லாத கேள்விகளை கேட்பாங்க. உடனே பசங்க லாஜிக்கா யோசிச்சு, ஆமா நேத்தை விட இன்னைக்கு கொஞ்சம் குண்டாதான் இருக்கேன்னு உண்மைய சொல்லிடுவாங்க. அவ்வளவுதான், அன்னைக்கு ஃபுல்லா வேர்ல்டு வார் தான்.
இதுக்கு பின்னாடி உள்ள உளவியல் என்னன்னா, எவல்யூஷனரி சைக்காலஜி படி பெண்களுக்கு எப்பவுமே ஒரு இமோஷனல் செக்யூரிட்டி தேவைப்படும். அவங்க உங்ககிட்ட லாஜிக்கான பதிலையோ இல்ல உண்மையையோ எதிர்பார்க்கல. நீங்க எப்படி இருந்தாலும் நான் உன்னை நேசிப்பேன் அப்படிங்கிற அந்த உத்தரவாதத்தை கேக்குறாங்க. இந்த மாதிரி கேள்விகள் வரும்போது அவங்க மேல எரிஞ்சு விழாம, நீ எப்படி இருந்தாலும் எனக்கு உன்னதான் பிடிக்கும்னு ஒரு சின்ன ஸ்மைலோட சொல்லுங்க. அவங்க தேடி வந்த பாதுகாப்பு அவங்களுக்கு கிடைச்சிரும், பிரச்சனை முடிஞ்சுது. கடைசி மற்றும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், மைக்ரோ எக்ஸ்பிரஷன்ஸ். ஆண்களை விட பெண்களுக்கு கண் பார்வையும் உடல் மொழிய படிக்கிற திறனும் பல மடங்கு அதிகம்னு சயின்ஸ் நிரூபிச்சிருக்கு. நீங்க ஒரு சின்ன பொய்ய சொன்னா கூட உங்களோட முகத்துல கண்ணுல ஏற்படுற சின்ன மாற்றத்தை வச்சு அவங்களால ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும். அதே சமயம் அவங்க மனசுல உள்ளத நீங்க அவங்க கண்களை பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம். அவங்க உங்ககிட்ட பேசும்போது அவங்க கண் பார்வை அடிக்கடி கீழே போயிட்டு வருதுன்னா அவங்க ஏதோ ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்ல தயங்குறாங்கன்னு அர்த்தம். அவங்க முடி அடிக்கடி கோதி விடுறது, உதட்ட கடிக்கிறது, உங்க கண்களை நேரா பார்த்து பேசும்போது அவங்க கண்மணிகள் விரியுது அப்படின்னா அவங்க ரொம்பவே உங்களை விரும்புறாங்க, உங்க கூட இமோஷனலா ரொம்ப கனெக்ட் ஆயிருக்காங்கன்னு அர்த்தம். அவங்க வார்த்தையை விட அவங்க பாடி லாங்குவேஜ் எப்போதுமே 100% உண்மையை சொல்லிடும். சோ நண்பர்களே, பெண்களின் மனசுங்கிறது புரிஞ்சிக்க முடியாத ஒரு புதிரான விஷயம் கிடையாது. அவங்க ஆண்களை விட இமோஷனலா ரொம்ப ஆழமானவங்க. அவங்களுக்கு தேவை சொல்யூஷன்ஸ் இல்ல, நல்லா காது கொடுத்து கேக்குற ஒருத்தர். பெரிய கிஃப்ட்ஸ் இல்ல, சின்ன சின்ன அக்கறை, லாஜிக்கான உண்மைகள் இல்ல, இமோஷனலான பாதுகாப்பு. இந்த 5 விஷயங்களையும் உங்க ரிலேஷன்ஷிப்ல ட்ரை பண்ணி பாருங்க. அவங்க மனசு உங்களுக்கு ஒரு திறந்த புத்தகமா மாறிடும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா ஒரு புது பார்வையை கொடுத்திருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு சைக்காலஜில இன்னும் ஆழமான ரகசியங்கள் தெரியணுமா? நம்ம சேனல்ல மெம்பரா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி மெம்பர்ஸ் ஒன்லி வீடியோஸை என்ஜாய் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கலாம். பாய்.